ஷே நந்தி காலட்டயம் இறைவன் கடவுள் பரமசிவன் பார்வதி 2 பேரும் உட்கார்ந்து பூமியில் கணக்கு கோர்ட்டுக்கு தாய் இந்தியா நாடு முழுவதும் கோர்ட்டு நீதிமன்றம் நீதித்துறை நீதிமான் நீதி அரசர் நீதிபதி ஜட்ஜி 4 கணக்கில் ஐயா உட்கார்ந்து கணக்கு கொடுக்கார் முக்கால் சத்தியம் நீதிமன்ற கோர்ட்டார் கேட்டுக்கோப்பா. அதில் இது பெரிய விளையாட்டுப்பா, அதிலே பெரிய விளையாட்டு புரியுதா. அப்பே அவர் நொறுக்கி தான் கொண்டு வந்தார். அப்போ வந்து அடப்பட்டு போனார். அடப்பட்டு போனாலும் நொறுக்கியே தான் வந்தார் சேட்டை பண்ணுறவனை பூரா. ஆனால் தப்பிச்சவனை அந்த தண்டனை கொடுக்க முடியாமல் அந்த பதில் கொடுக்க முடியாமல் ஐயா உட்காந்துருந்தார். அடப்பட்டு போனார்ல சத்தியவாக்கில். ஆனால் மன்னர் ஆட்சியில் கடவுள் ஐயா இருக்கார். எல்லா ஆலயமும் இருக்குது, எல்லா விவசாயம் இருக்குது, சாப்பிடணும். பறவைகள் விலங்குகளுக்கெல்லாம் சாப்பாடு உணவுகள்லாம் மழை பெய்யுது அப்பப்போ எல்லாம் எல்லாம் அப்பயே அந்த கணக்கில் விட்டு பார்த்துக்கிட்டே தான் இருந்தார். கொடுத்தார். மன்னர் ஆட்சியில் தப்பு இருந்தால் அப்படியே அவனும் வீல் சேரில் உட்காந்துருப்பான், நாற்காலியில் உட்காந்துருப்பான். மன்னர் ஆட்சியில் எல்லாம் கேட்டுக்கோப்பா. எல்லாம் இப்போ நீதிபதியாக இருக்கிற டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் இருக்கிறது கடவுள் தான் உட்கார வச்சுருக்கார். உட்கார்ந்து இந்த ஜென்ரேஷனில் ஏன்னா நீதி கேட்டவங்க நீதிபதியை ஜட்ஜி ஆணும் பெண்ணும் நீதிபதியாக உட்கார்ந்துருக்க கணக்கில் இந்த ஜென்மத்தில் இந்த பிராயத்தனத்தில் எல்லாருமே உட்கார வச்சு கொண்டு வரார். ஐயாவுடைய சொத்து தான் நீங்கள் சாப்பிடுதிய. ஐயா இருக்கிற இடம்தான் நீங்கள் இருந்து ஆளுதிய. நீதிபதி ஜட்ஜி கோட்டாரா எல்லாருமே ஐயா படைச்சி இந்த ஜென்மத்தில் உட்காரு. எல்லாருமே உட்காரு. டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் உட்காரு. ஹிந்தி பேசுகிறோன்னா, இங்கிலீஷ் பேசுகிறோன்னா, தமிழ் வார்த்தை பேசுகிறோன்னா எல்லாம் ஆணும் பெண்ணும் உட்கார். தெலுங்கானம் பேசுறியா உட்கார். அந்தந்த மொழிகளில் போட்டு உட்கார வச்சுருக்காரு. எல்லா டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் பேசுகிற மொழியில் ஒரே மொழி பேசுகிறது தமிழ் வார்த்தையில் பேசுகிற நீதிபதியை ஜட்ஜி ஆணும் பெண்ணு கேட்டுக்கோப்பா. எல்லாமே நீங்கள் தமிழ் பேசுகிறவங்க தான், தமிழில் இருந்தவங்க. கைலாசத்தில் ஐயாட்ட ஆதியில் உள்ள கணக்கில் முன்னாடி நின்று பெரிய பயங்கரமாக சண்டை நடக்கையில், போர் சண்டை நடக்கையில், ஆலயத்தை பூரா சுற்றி இடிக்கையில் பிரிட்டிஷ்காரன் அந்த இப்போ அவனை வச்சு தானே மதமாக பிரித்து கும்பிடுதான், செத்தவனை கும்பிடுதான் இல்லை. அப்போ வந்து அவன் உள்ளே வந்து இறங்கி அடிக்கையில் தான் இது பெரிய கதை. அப்போ நீதியும் கேட்கையில் எல்லாரும் முன்னாடி நின்று கடவுளே நீதி கிடைக்கலையா, நீதி கொடுக்க முடியாதா, நான் இப்போ இது பெரிய பிரச்சனை அப்படின்னு ஐயாவே சொல்லியிருக்கார். ஐயா சொன்ன உடனே நான் வருவேன், நான் வரையில் உட்காரையில் உங்களை பூரா டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் நீதிமன்றத்தில் உட்கார வச்சு நீதிங்கிறது அதை இன்னும் நான் கொடுக்க முடியாத அளவுக்கு நான் இருப்பேன். அது நான் உட்கார்ந்த உடனே நீதி நீ இப்போ எல்லோரும் முன்னாடி நின்று நீதி கேட்கிய, அப்போ அந்த நீதிக்கு நான் உட்கார வைப்பேன். உட்கார வச்சு இவனுக்கு இந்த செம்மத்தில் வந்தவன் போனவன் பூரா செம்மமாக வருவான், இதெல்லாம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி எல்லாம் அப்பே நீதி கேட்ட இப்போ உட்கார்ந்துருக்க நீதிபதி ஜட்ஜி ஆணு பெண்ணு இந்த செம்மத்தில். ஏன்னா இது கதை பெரிய கதை, இது பெரிய துஷ்டு. இது புரிகிறது தான் புரிவாங்க, தெரிகிறவங்க தெரிவாங்க. அநியாயப்பட்டவன் சிரிச்சிட்டு போவான், ஆணு பெண்ணு சிரிக்கும் கக்கான்னு. முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. மன்னர் ஆட்சியில் கணக்கு அவன் உட்காருவான், அவனும் அந்த நாற்காலியில் உட்காருவான். தப்பு ரொம்ப அவனும் தப்பு செஞ்சிட்டான். எழுத்து வந்து கரெக்டாக அந்த நேரத்தில் ஓலைச்சோடு எழுதி அதெல்லாம் கரெக்டாக வச்சு கணக்கு பண்ணி கரெக்டாக இருக்க வேண்டிய இடத்துல இருந்திருந்தால் இன்றைக்கி இவ்வளோ சேட்டை அவன் பண்ணியிருக்க மாட்டான். இவன் ஏற்கனவே 7 ஜென்மம் சேட்டை பண்ணவன். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் அரசியல்வாதி. கொடியை தூக்கி பாலாக்குவான். அது ஏற்கனவே அப்போயே கொடியாக வந்ததுதான். சேவல் கொடி, மஞ்சள் கொடி இப்படியே தூக்கி இப்போ இன்றைக்கி வரைக்கும் ஒவ்வொருத்தனா கொடியை கட்சியாக வச்சு கலராக வச்சு இப்போ ஆட்டி மோசம் பண்ணுதான். இப்போ கணக்கு ஒன்று போடுதார் நீதிமான். கோர்ட்டில் நீதிபதி ஜட்ஜிக்கு அடிக்கிறதுக்கு தண்டனை கொடுக்கலாம், நீதிபதி கோர்ட்டாரே கொடுக்கலாம். கவர்மெண்ட்டு நியமித்து கையெழுத்து போடுதான் உள்ளே வாரான். உள்ளே வரையில் தப்பு செஞ்சுட்டு வந்து கையை உள்ளே நீதிமன்ற கோர்ட்டில் உள்ளே அப்படி சும்மா அப்படியே தினாவட்டா உள்ளே வந்து ஆஜராகிட்டு போயிருந்தான். அந்த ஆஜர் ஆகக்கூடாதுப்பா. நீதிபதி ஜட்ஜி கோர்ட்டார் ஆணும் பெண்ணுமே இறங்கி காலில் கிடக்க செருப்பு காலோட ஷூவோட ஒரு மிதிக்கணும். சட்ட ரூல்ஸும் உங்களுக்கு இருக்குது, சட்டப்படியாக இருக்குது, மிதிக்கணும். நீதிபதி ஜட்ஜில் அப்போ உங்களை அவமதித்து உள்ளே வந்து ஆஜராகிட்டு போகிறான். என்ன காரணம்? இந்த கொடியை தூக்கி அரசுன்னு வச்சுருக்கிறவன், மத்திய அரசு, மாநில அரசு, ஒன்றிய அரசு வச்சவன் இப்படி வச்சு கதையாடி நாசம் பண்ணுதான். அப்போ அந்த அடி உங்களால் முடியல, உங்களால் கொடுக்க முடியல. நீங்கள் அந்த கீழே வழக்கு போட்ட பெட்டிஷனை வாய்த்து கணக்கு அப்படித்தான் ஓடுது. ஏன்னா அந்த பேப்பரில் அடித்து முடிச்சிட்டான். அப்போ நம்ம கொடுக்குற தண்டனை யார் கொடுப்பா? நீதிமான் மேலே உட்காந்துருக்காரா, உச்சியில் உட்காந்துருக்காரா, உலகத்துக்கு ஆண்டு கணக்கு எடுத்து பார்த்து கொடுத்துக்கிட்டு இருக்காராப்பா நீதிபதி ஜட்ஜி கோட்டார். கேட்டுக்கோப்பா. ஒற்று மிதி அரசு ஊழியர் உள்ளே வந்து ஆஜராகணும்.
அவனை மிதிக்கக்கூடிய சட்டப்படியாக மிதித்து ஒற்று கால் சூட்டை மிதிக்கிறது நீதிபதி ஜட்ஜி கோட்டாருக்கு தான் அந்த பவர் உண்டு. அதை செய்ய முடியாது, மிதிக்க முடியாது, செய்ய முடியாது. ஏன்னா இவன் கீழே அரசியல்வாதியை வச்சு தூக்கி வருவான், அப்படியே தூக்கி திமிர்த்தனமாக வருவான். இப்போ அவன் அடித்த பேப்பர் உள்ளே பூரா கையெழுத்து போட்டது பூரா உள்ளே இன்ட்ரி ஆகி இப்போ பதிவு ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த திரையுலோகத்தில் விடுற கணக்கு பூரா பதிவு ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த பதிவு உட்காரையில் இராணுவ முப்படை வானரப்படை வந்து அந்தந்த கணக்கு தோண்டி எடுக்கையில் ஒன்று கூட விட மாட்டார். சுவை சம்பாத்தியம் வச்சுருக்கான்ல, இது பூரா இன்ட்ரி பண்ணுவார். இப்போ இன்ட்ரி அந்த சுவை சம்பாத்தியங்கிறது வெளியில் விடுவார், அந்த கணக்கு வரும். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. கோட்டார் நீதிபதி ஜட்ஜி ஆணுமன் உங்களுக்கு அடிக்கிறதுக்கு சட்டப்படி ரூல்ஸ் உண்டு. சட்டப்படி அடி கொடுக்குற கோர்ட்டிலேருந்து அப்படியே உட்கார்ந்த மணிக்கு செருப்பு கால்ட்டே மிதிக்கணும் அரசு ஊழியரை. உள்ளே இதுக்கு வழக்கம் உள்ளே வர்றது ஆஜராகிறோம். அப்போ என்னடா நீ நிர்வாகம் வெளியில் பார்க்க, அப்போ நீ களவாணித்தனம் மொல்ல மாதிரி முடிச்சு வைக்கத்தானே பண்ணியிருக்க. அடி கொடுக்க வேண்டிய நேரம் நீதிபதி ஜட்ஜியாக அடிக்க வேண்டிய நேரம் இவர் ஒரு சட்டம் கொடுப்பார். யாருக்கு? நீதிபதி ஜட்ஜி கோட்டாருக்கே கொடுப்பார். அது இராணுவ முப்படை சுற்றி நிற்பான் அடி. அப்போத்தான் நீதிபதி ஜட்ஜிக்கு ஆணும் பெண்ணுக்கும் வீரமாக தாட்சியமாக வீரத்தை கொடுப்பார். அப்போத்தானே உலக நாடு பார்ப்பான், தாய் இந்தியா நாடு முழுவதும் பார்ப்பான். தமிழ்நாட்டில் அடிக்க டெல்லி வரைக்கும் குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி, பிரதமர், மந்திரி வரைக்கும் அப்படியே நடுங்க விடுவார். தமிழ்நாடு தான் மெயின் அப்படின்ட்டார். முக்கால் சதி